ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செவ்வாழைப்பழம் பணியாரம் ரொம்பவே ஹெல்த்தியான பணியாரம். சில குழந்தைங்க செவ்வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பணியாரம் மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட. வாங்க இப்போது நம்ம செவ்வாழைப்பழ பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செவ்வாழை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கூட சோடா உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அது கூடவே 3 நல்ல பெரிய செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த 3 செவ்வாழைப்பழத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி பீஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு சுற்றி எடுத்து வரலாம். மிக்சியில் கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 கிலோ சுகரு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட எடுத்து வச்சுருந்த சோடா உப்பு, ஏலக்காய் பொடி, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க மிக்சியில். இப்போ இதையும் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க 200 கிராம் மைதா ஆட் பண்ணி சுற்றி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம் மைதாவை. இப்போ மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போ மைதா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அரைப்படலைன்னா கொஞ்சம் தண்ணியோ இல்லை காய்ச்சி ஆறின பாலை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போது நான் மைதாவையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ இது கூட தண்ணியோ பாலோ ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதை. இப்போ மாவு மாற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும் மாவு. அதுக்கப்புறம் பணியாரக்கல்ல சுட வச்சு நம்ம பணியாரம் போல் சுட்டு எடுக்கலாம். இப்போ ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பணியாரக்கல்ல வச்சுருக்கேன். நல்லாவே ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லாவே காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பணியாரத்தில் ஆட் பண்ணிடலாம் ஒரு புள்ளியாக. ஊற்ற மட்டும் அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பழம். சில பேர் வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பணியாரமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். இப்போ ஒரு சைடு பணியாரம் நல்லாவே செவந்து வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து திருப்பி போடுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பழம் ஆட் பண்ணியதுனால பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து திருப்பி போடுங்க. நல்லா சுற்றி விட்டுக்கிற மாதிரி சுற்றி விட்டு திருப்பி போடுங்க. உண்மையாக நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. நம்ம எல்லா பணியாரத்தையுமே திருப்பி போட்டாச்சு. நல்லாவே செவக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டான செவ்வாழைப்பழ பணியாரம் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பணியாரம் நல்லாவே செவந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட செவ்வாழைப்பழ பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சாஃப்டாக அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.